பூரி சுடுறேன், சரியா? டாக்டர், இதெல்லாம் பொம்பளைங்க செய்யற வேலை. நான் செய்யறேன். ஏன் ஆம்பளைங்க யாரும் பூரி சாப்பிடுறது இல்லையா? இங்க பாரு சிந்து, பொம்பளைங்க செய்யறது ஆம்பளைங்க செய்யறதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாரும் எல்லா வேலையும் செய்யலாம். பொம்பளைங்க செய்யற எல்லா வேலையும் ஆம்பளைங்க செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? அதெல்லாம் செய்யலாம். பொம்பளைங்க 10 மாசம் சுமந்து புள்ள பெத்துக்கிறாங்க. உங்களால முடியுமா? அது சரி, இத நான் யோசிக்கலையே. எப்பவுமே பொம்பளைங்க செய்யற வேலையா ஆம்பளைங்களால செய்யவே முடியாது. ஒத்துக்கிறேன், உண்மைதான். ஆணை விட பெண் எப்பவும் மேலதான். சிந்து, ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு டாக்டர்? எங்க அம்மாவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி அன்னபூர்ணி பெரியமா சொல்லியும் நீ பெருந்தன்மையா வேணான்னு சொன்னல, அதுக்குதான். என்ன டாக்டர், இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்றியே? மகாத்திக்கு வேணா என்னைய பிடிக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க மேல எனக்கு எப்பவுமே கோபம் வந்ததே இல்ல. ஆனா எங்க அம்மா அதை புரிஞ்சுக்கலையே. உன்னை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிந்து. இஷ்டப்பட்டது கிடைக்கணும்னா கஷ்டப்படுறதுல தப்பே இல்ல. எனக்கு உன் கூட வாழறதே இஷ்டம் டாக்டர். அந்த சந்தோஷத்துக்காக எந்த கஷ்டத்தை வேணாலும் படலாம். நீதான் என் அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த நினைச்சு உன் மேல நிறைய தடவை கோவப்பட்டு உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசியிருக்கேன். எல்லாத்துக்கும் சாரி சிந்து. என்ன டாக்டர், நீ போய் எனக்கு சாரி சொல்லிக்கிட்டு? என்னால நீ பட்ட அவமானம் கஷ்டத்தை விடவா இது பெருசு? இல்ல டாக்டர். நீ அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காத போதும் அன்னைக்கு அம்மா உன்னை அடிச்சாங்க. அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. தப்பே செய்யலைனாலும் அவங்க சொன்னதுக்காக அவங்க காலில் விழுந்த. என் ரூம்ல கூட படுக்காம எங்க கிச்சன்ல வந்து படுத்த. என் அம்மாவும் நானும் உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தும் போது கூட ஒரு தடவை கூட உனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணலையா? நான் உண்மையா சொல்றதால என்ன ஆயிரப்போகுது? ஐசும் ஒரு சின்ன புள்ள, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. இத நான் சொன்னா நீங்க எல்லாரும் அவ மேல கோவப்படுவீங்க. அதனால அவளோட படிப்பு தான் கெட்டு போகும். அவ சாதாரணமா யார்கிட்டயாவது பேசினா கூட நீங்க சந்தேகத்தோடதே பாப்பீங்க. அவளுக்கு அது மன உளைச்சல கொடுக்கும். இதெல்லாம் யோசிச்சுதான் உண்மையை சொல்லாம மறைச்சேன்.